வணக்கம். ஒரு உறவிலும் சண்டைகள் உண்டு. சண்டை இல்லாத வீடுகளே கிடையாது. ஆனாலும் அந்த சண்டையின் பொழுது நம்முடைய உறவை இழக்காமல் இருப்பது எப்படி, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம சண்டை போடும்போது தம்பதியருக்கான 5 விதிகளை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விதி, என் மேல் கோபப்படு, ஆனால் என்னை கேவலமாக பேசாதே. கோபம் என்பது துணையை தாக்கி பேசுற உரிமையை ஒரு நாளும் கொடுக்காது. உங்கள் கோபத்தை காட்டுங்கள், ஆனால் மரியாதையை இழக்காதீர்கள். இதுதான் முதல் விதி. இரண்டாவது விதி, என் மேல் கோபப்படு, ஆனால் அதற்கு முன்பாக நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்பதை என்கிட்ட சொல்லு. எனக்கு ஏற்கனவே இந்த காரணம் தெரியும் என்று நினைக்காதே. மனம் விட்டு பேசுங்க உங்க துணையிடம். நீங்க எதனால வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு பேசினா மட்டும்தான் உண்மையான தீர்வு கிடைக்கும். அடுத்து மூன்றாவது விதி, என் மேல் கோபப்படு, ஆனால் அதை மற்றவர்களிடம் பரப்பாதே. உங்களுடைய சண்டை உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அத மற்றவர்களுடைய தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது. நான்காவது விதி, என் மேல் கோபப்படு, ஆனால் நான் செய்த நல்ல விஷயங்களை, என்னை பற்றிய நல்ல விஷயங்களை மறந்து விடாதே. நம்மளுடைய சண்டை என்பது தற்காலிகமான ஒரு பிரிவு தான். அதனால அதுவே நிரந்தர தீர்வல்ல. நம்ம உறவின் அஸ்திவாரமே அன்பும் நல்ல நினைவுகளும் தான். அத மறந்துடாதீங்க. ஐந்தாவது விதி, என் மேல் கோபப்படு, ஆனால் நான் மன்னித்த எல்லா நேரங்களையும் நினைவில் கொள். நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்த தருணங்களை நினைவில் கொள். அப்போ நம்மளுடைய கோபம் குறையும். சண்டை என்பது நமது உறவின் முடிவல்ல. சண்டை என்பது இன்னும் நீங்க இந்த உறவின் மேல் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள் என்பதையே காட்டுகிறது. இந்த விதிகள் உங்களுடைய உறவின் பாதுகாப்பு வளையம். இந்த விதிகளை பின்பற்றுங்கள். உங்களுடைய அன்பும் புரிதலும் எப்பொழுதும் வெற்றி பெறட்டும். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில சந்திக்கலாம். நன்றி.